வணக்கம். அக்டோபர் 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று அக்டோபர் 6ஆம் தேதி நிஃப்டி 0.7% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,000 கோடி ரூபாய்க்கு. பீகார் மாநிலம் தேர்தல் தேதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 2 ஃபேஸாக நடத்துகிறாங்க. முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதி. ஒட்டுமொத்தமாக 243 தொகுதிகள். இதில் 121 தொகுதிகள் முதல் ஃபேஸில் ஓட்டிங் நடைபெற இருக்கு. மீதி எல்லாமே 2வது ஃபேஸில் நடைபெற இருக்கு. தகவல் கிடைத்தது NDTV-லிருந்து. பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர் திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறாரு. செப்டம்பர் மாதத்தில் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. முதல் மீட்டிங் திங்கக்கிழமை நடைபெற இருந்தது. ஆனால் திடீர் ராஜினாமா செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. எலி லில்லி ஃபார்மா கம்பெனி இந்தியாவில் $1 பில்லியன் முதலீடு செய்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. போன மாதம் தான் நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. USA விர்ஜீனியாவில் $5 பில்லியன் முதலீடு செய்கிறாங்கன்னு. USAல அடுத்த 5 ஆண்டில் $27 பில்லியன் முதலீடு செய்கிறாங்க எலி லில்லின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்தியாவில் $1 பில்லியன் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. வோடோஃபோன் ஐடியா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ சம்பந்தமான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று ஹியரிங்க்கு வந்தது. மறுபடியும் அதை ஒத்தி வைத்திருக்கிறாங்க. மத்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவங்க ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அக்டோபர் 13ஆம் தேதி அடுத்த ஹியரிங். ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மோட்டருக்கு அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க, ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஃபெரைட் மோட்டருக்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாமல் அவங்க இந்த மோட்டரை அமைச்சிருக்கிறாங்க. சில நாட்களாகவே நம்ம செய்தி பார்த்துட்டு இருக்கோம், இந்த ரேர் எர்த் மினரல்ஸில் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றது. ஏன்னா சைனா தான் அதிகமாக அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அவங்க புது கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு பிறகு இங்கே தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆட்டோ செக்டருக்கு அது ஒரு பாதிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க டிபெண்டன்சி இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அண்ட் மினரல்ஸ் மீது. இப்போ அது இல்லாமல் அவங்க மோட்டர் அமைச்சிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். அதற்கு அரசும் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க, அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் ஓலா எலக்ட்ரிக்காக இருக்கிறாங்க இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு. ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மீது இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி குறையுன்ற எதிர்பார்ப்பு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் IPO குறித்தான அப்டேட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அக்டோபர் 7ஆம் தேதி. விலை லோவர் பேண்ட் ₹1,080, அப்பர் பேண்ட் ₹1,140. விவர்க் இந்தியா IPO குறித்தான தகவல் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 14% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 38% ஆகியிருந்திருக்கு. மிக எதிர்பார்ப்புடன் வந்திருக்கக்கூடிய IPO தான் டாடா கேபிட்டல் IPO. நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 39%. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 35%. டாடா கேபிட்டலை காட்டிலும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் தான் ப்ரிஃபர்டு ஸ்டாக்காக இருக்குன்னு விகாஸ் கெமேனி சொல்லியிருக்கிறாரு. விகாஸ் கெமேனின்றவர் கார்னரல் அசெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசர்ஸுடைய நிறுவனராக இருக்கிறாரு. ஏன் அவருக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பிடிச்சிருக்குன்னா, அது மோர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதுக்கு பாசிட்டிவாக இருக்குது, சாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு பிடித்தது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் தான் டாடா கேபிட்டலை காட்டிலும்னு சொல்லியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. புது மஹிந்திரா பொலேரோ மற்றும் பொலேரோ நியோ. இதோடைய துவக்க விலை மஹிந்திரா பொலேரோ, புது மஹிந்திரா பொலேரோடைய துவக்க விலை கிட்டத்தட்ட ₹8 லட்சம். பொலேரோ நியோவுடைய துவக்க விலை ₹8.49 லட்சம். இது எக்ஸ் ஷோரூம் பிரைஸுங்க. ICICI Prudential AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபிக்கு ஒரு புகார் வந்திருக்கு. ICICI Prudential AMC அவங்களுடைய IPO நேரத்தில் அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஒரு கேஸ் சம்பந்தமான தகவல் சரியாக வெளியிடலை அப்படின்ற குற்றச்சாட்டு. யார் புகார் கொடுத்துருக்காங்க? ஆல்டஸ் வெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங். அவங்களுக்கு அவங்களுடைய ட்ரேட்மார்க் டிஸ்பியூட் ஒன்று வழக்கு இருந்துகிட்டு இருந்தது. அது குறித்தான தகவல் அவங்களுடைய டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க ICICI Prudential AMC. இப்போ புகார் போயிருக்கு செபிக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜெஃப்ரீஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் இறங்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இதற்காக அவங்க முன்னாள் HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய தலைவராக இருந்த மிலிந்த் பார்வே அட்வைசராக நியமிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிளாக் ராக் அவங்களும் ஒரு சர்வதேச நிறுவனம் தான். பிளாக் ராக் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுடன் இணைந்து இந்த சேவை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெஃப்ரீஸும் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க.
கோடெக் மஹிந்திரா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களுடைய புது ஃபண்டை அறிமுகம் செய்கிறாங்க. இது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. கோடெக் கோல்டு சில்வர் பாசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பேர்லேயே இருக்குது. ஸோ கோல்டு சில்வரில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டை அறிமுகம் செய்கிறாங்க கோடெக் மஹிந்திரா ஏஎம்சி. ஜேஎன்கே இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் 10% அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸில். அவங்களுக்கு ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடச்சிருக்கு ஜேஎன்கே குளோபல் கிட்டேருந்து. அல்ட்ரா மெகான்னு கம்பெனி சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். கேஇசி இன்டர்நேஷனல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல அவங்களுக்கும் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க 1102 கோடி ரூபாய். எல்டிஐ மைண்ட்ரி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு மல்டி இயர் டீல் கிடச்சிருக்கு. யார்கிட்டதுன்றது சொல்லலை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க எல்டிஐ மைண்ட்ரி. நெஸ்லே இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வழக்கு தீர்ப்பு வந்த மாதிரி தெரியல, அவங்களே ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய புரிதல். இது வந்து அந்த ட்ரேட்மார்க்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. மேகின்ற பேரை வேறொரு நிறுவனம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஷங்கேஸ்வர் யூட்டென்சில்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் மேகிசன் அப்படின்ற பேரில் அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்து வியாபாரம் செய்து வந்திருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வழக்கு போடப்பட்டது 2018ஆம் ஆண்டு. இப்போ அது முடிவுக்கு வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நெஸ்லேஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி இப்போ இந்த ஷங்கேஸ்வர் யூட்டென்சில்ஸ் என்ற நிறுவனம் அந்த மேகின்ற பெயர் பயன்படுத்த போகிறது இல்லைன்னு அவங்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த வழக்கெல்லாமே திரும்ப பெறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ட்ரெண்ட் டாடா நிறுவனம் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஸ்டாண்டலோன் பேசிஸில் வருவாய் 5002 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நிதியாண்டு 2026 முதல் பாதி 6 மாதத்திற்கான டேட்டா பார்க்கும்போது 10,063 கோடி ரூபாய் ஸ்டாண்டலோன் பேசிஸில் வருவாய் 19% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். புதிதாக இந்த குவார்ட்டரில் 53 கடைகள் அவங்க திறந்திருக்கிறாங்க. அதில் 40 ஜூடியோ கடைகள், 13 வெஸ்ட் சைட் கடைகள். செப்டம்பர் மாத இறுதியில் மொத்தமாக எவ்வளவு கடைகள் இருக்குன்னு பார்க்கும்போது வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் வந்து 261, ஜூடியோ கடைகள் 806, யூஏயும் சேர்த்து 806, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் கடைகள் வந்து 34ன்ற தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு வந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் USFDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட வந்து அவங்களுக்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு. டிஎம்டி சிகிச்சைக்கு, டிஎம்டின்றது டியூஷின் மஸ்குலர் டிஸ்ட்ராபி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மற்றொன்று ஹெல்த் கனடா அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களுடைய மருந்துக்கு. அது வந்து ஹைப்போதைராய்டிசம் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஆஸ்ட்ராசெனகா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஜீன் எடிட்டிங் தெரப்பியை அவங்க டெவலப் பண்ண இருக்கிறாங்க. அதற்காக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இது நோபல் பரிசு வென்ற டெக்னாலஜி. $555 மில்லியன் அவங்க வாங்குறாங்க. ஆல்ஜென் பயோடெக்னாலஜிஸ்ன்ற USA நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்த ஆல்ஜென் பயோடெக்னாலஜிஸுடைய அட்வைசராக இருக்கக்கூடியவங்க வந்து ஜெனிஃபர் டோட்னா. அவங்களுக்கு தான் இந்த நோபல் பரிசு கிடைச்சது 2020ஆம் ஆண்டில். ஸோ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜீன் எடிட்டிங் தெரப்பி கிறிஸ்பர்ன்ற பேரில் அவங்க டெவலப் பண்ண இருக்கிறாங்கன்னு ஆஸ்ட்ராசெனகா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நேற்று இன்ட்ராடேல கலக்கியிருக்கிறாங்க 10% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18ல ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சில விதிகளில் மாற்றம் கொண்டு வர இருக்கிறாங்க. குறிப்பாக மிசைல் மற்றும் அம்யூனிஷன் உற்பத்தியில் பிரைவேட் செக்டரை கொண்டு வர இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய விதிகள் படி பிரைவேட் செக்டர் நிறுவனங்கள் வந்து மியூனிட்டியன்ஸ் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து அனுமதி வாங்க வேண்டும், NOC பெற வேண்டும் அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இப்போ அதை நீக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதை அனுமதிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த அனுமதி பெற வேண்டாம், அந்த NOC பெற வேண்டாம், அவங்க டேரெக்டாக அந்த பிட்டிங்கில் வர முடியும். ஸோ அதனால் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போன்ற நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் மாதத்திற்கான டெலிகாம் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரிலையன்ஸ் ஜியோடைய மார்க்கெட் ஷேர் 41.08%, பாரதி ஏர்டெல் 22.7%, BSNL 8% மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா Q2க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் 7.3 லட்சம் கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 8.5% அதிகரித்தது. டோட்டல் குளோபல் டெபாசிட்ஸ் 8.53 லட்சம் கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. கிராஸ் டொமஸ்டிக் அட்வான்சஸ் 5.9 லட்சம் கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் 7.09 லட்சம் கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 14% அதிகரித்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் IIHL மொரீஷியஸ் அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டெர்லிங் பேங்க் பஹாமாஸில் 51% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக மீதம் இருக்கக்கூடிய 49% ஸ்டேக்கையும் வாங்கியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய ப்ரொமோட்டர். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 23% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில்.
பிரைட்காம் குரூப்புடைய முன்னாள் டைரக்டர்ஸ் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க செபி. அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 35 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அல்லம் ரகுநாத் மற்றும் சுப்ரதோ சாஹா மீது தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? அவங்க தவறாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டேட்டாவை பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து 1280 கோடி ரூபாயாக காட்டியிருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2015 2020 வரைக்கும் நடந்த குற்றம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, செபி இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 35 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. செபியுடனான இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குற்றத்தை ஏற்றுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. என்ன குற்றச்சாட்டுன்னா, அவங்க சில டிஸ்க்ளோஷர்ஸை தாமதமாக கொடுத்துருக்காங்க. அதனால் 5.88 லட்சம் ரூபாய் இப்போ கட்டியிருக்கிறாங்க. அந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 2023 நவம்பர் மாதத்தில் அவங்களுடைய ஊழியர்கள் சிலர் வந்து மோசடியில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. அதை அவங்க கரெக்டான நேரத்தில் டிஸ்க்ளோஷர் வெளியிடலை ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க். அதான் குற்றச்சாட்டு. இப்போ அந்த பணத்தை கட்டி அந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க். கேஐஓசிஎல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசு 99% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைத்த டேட்டா இது. கேஐஓசிஎல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 19% அதிகரித்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. 52 வீக் ஹையும் நேற்று எட்டியிருக்கு. கடந்த 3 செஷன்ஸில் 48% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். பிஎஸ்சி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க பிஎஸ்சி குறித்து. அக்டோபர் 6ஆம் தேதி அவங்க தொடர்ந்து ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க பிஎஸ்சிக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 2300. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 2000 ரூபாய்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ டார்கெட்டை உயர்த்தியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இப்போ தான் நம்ம செய்தி பார்த்தவங்க எக்ஸ்பைரி டேவை மாற்றிருக்காங்க. எஃப்என்டோடைய எக்ஸ்பைரி டே என்எஸ்சியும் பிஎஸ்சியும் மாற்றிருக்காங்க. அதனால் பிஎஸ்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் பாதிப்பு இருக்குன்னு இப்போ ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஆட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2300 ரூபாய் பிஎஸ்சிக்கு. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சென்னையில் ஒரு பிரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை துவங்குறாங்க. ஜேடிஏ வழியாக, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வழியாக. இந்த ப்ராஜெக்ட் வழியாக கம்பெனிக்கு 1000 கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். மர்ஜருக்கான அப்டேட். முன்னவே அறிவித்த ஒரு மர்ஜர் தாங்க. குவாலிட்டி கேர் இந்தியா வந்து ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேருடன் இணைகிறாங்க. அதற்கு பிஎஸ்சி என்எஸ்சி இப்போ நோ அப்ஜெக்ஷன் வழங்கியிருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. மும்பையில் அவங்களுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை அமைக்கிறாங்க. 125 கோடி ரூபாய் முதலீட்டில். இதோடைய திறன் ஒரு ஆண்டிற்கு 18,000 டன். இதோடைய முதல் ஃபேஸ் நிதியாண்டு 2027க்குள்ளார துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா சில மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பின்னணி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. சில இருமல் மருந்தை குடித்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. நாடு முழுவதும் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த நிறுவனம் ஸ்ரீசன் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில மாநில அரசுகள் எல்லாமே அந்த மருந்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்கன்ற தகவலெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய பாகமாக இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த அரசுகளுக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இதை விசாரித்து வருவதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கேஐஓசிஎல் 18% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1270% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 13,900% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஎன்கே இந்தியா 10% ஷேர் பிரைஸும் 260% வால்யூம் அதிகரிப்பு. இக்ஸிகோ 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1696% வால்யூம் அதிகரிப்பு. ஆன்வர்ட் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸும் 2060% வால்யூம் அதிகரிப்பு. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் ஒரு பெரிய டீல் நடந்ததுங்க. ஃப்ளிப்கார்ட் வெளியேறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 8% ஷேர் பிரைஸும் 1250% வால்யூம் அதிகரிப்பு. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் கொடுத்து நம்ம ஒரு செய்தி பார்த்ததுங்க. செபி கிட்டேருந்து 7 ஆண்டிற்கு பிறகு அனுமதி ஒன்று கிடைச்சது அப்படின்னு 7.5% அதிகரித்தது. 400% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ஸ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தாங்க. பொதுவாகவே அரசு சில மாற்றங்கள் செய்கிறாங்க. கட்டணம் எல்லாமே அவங்க செட்டில்மெண்ட் கட்டணம் எல்லாமே உயர்த்துறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பாசிட்டிவான செய்தி. 6% அதிகரித்தது. 830% வால்யூம் அதிகரிப்பு. நைகா Q2 அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று 6.5% அதிகரித்தது. 765% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பன்னாரி அம்மன் 5% வீழ்ச்சி. 2911% வால்யூம் அதிகரிப்பு. HOAC ஃபுட்ஸ் 5% சரிந்தது. 290% வால்யூம் அதிகரிப்பு. பிரைகால் 4% வீழ்ச்சி. 105% வால்யூம் அதிகரிப்பு. கோர் டிஜிட்டல் 4% விழுந்தது. 750% அதிகரித்தது வால்யூம். சஹானா சிஸ்டம்ஸ் 4% வீழ்ச்சி. 182% வால்யூம் அதிகரிப்பு. இண்டோ நேஷனல் 3% விழுந்தது. 184% வால்யூம் அதிகரிப்பு. இண்டோ நேஷனல் நம்ம நிப்போ பேட்டரிஸ் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும்.
சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி. வணக்கம்.